மாவட்டம் குளித்தலை அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு தற்போது 40 கோடியில் புதிய பல்வேறு வசதிகளுடன் கூடிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இதற்காக அமைச்சர் ப. சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். தொடர்ந்து மருத்துவமனையில் ரூபாய் 2.50 கோடி மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட சிடி ஸ்கேன் மையத்தின் குளித்தலை, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிகளில் ரூபாய் 1.75 கோடி மதிப்பில் 5 இடங்களில் கட்டப்பட்ட புதிய துணை ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சுகாதார நிலைய கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2.5 ஆண்டுகளில் மட்டும் மருத்துவத்துறையில் சிறந்து மருத்துவ சேவை மற்றும் மருத்துவ கட்டமைப்பிற்கான 545 தேசிய தர உறுதி நிர்ணய விருதினை தமிழக அரசு பெற்றுள்ளதாக தெரிவித்தார். சிங்கப்பூரிலிருந்து ஸ்கூட் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சோதனை செய்தபோது சந்தேகத்திற்கிடமாக இருந்த ஆண் பயணியை விசாரித்துள்ளனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சுங்க அலுவலகத்திற்கு அழைத்து சென்று பரிசோதித்தனர். அப்போது விலை உயர்ந்த 2 நவீன ரக கை கடிகாரங்கள் இருப்பது தெரியவந்தது. இதில் 2 கை கடிகாரங்களின் மதிப்பு 1.7 கோடி ஆகும். இதை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பயணியிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்தில் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரவில் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சிக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் பல மணி நேரமாக காத்திருப்பதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். அத்துடன் கிளாம்பாக்கம் வரும் பேருந்துகளில் இருக்கைகள் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதால் ஆத்திரமடைந்த பயணிகள் பேருந்துகளை சிறைப்பிடித்தனர். தொடர்ந்து கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுப்பதாக பயணிகளிடம் போலீசார் மற்றும் அதிகாரிகள் உறுதியளித்தனர். எனினும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை வடபழனியிலிருந்து ஹைதராபாத் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் காவலி அருகே லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக நெல்லூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சிவகங்கையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு மற்றும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்திற்கு புரட்சி காவலர் என்ற பட்டத்தை வழங்கி வீரவாள் மற்றும் வளரி உள்ளிட்டவை நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய OPS, அதிமுக கொடி சின்னத்தை நான் தான் பயன்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு உள்ளது. ஆனால் தொண்டர்கள் பயன்படுத்த தடை ஏதுமில்லை என்றார். மேலும் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் என்பது மனிதாபிமான முறையில் எந்த மக்களுக்கும் தீங்கு ஏற்படாத வகையில் மக்களுக்கு உரிய சட்டமாகவும் காலம் காலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு மாசு ஏற்படாத வகையில் அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார். எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக எங்களுடைய அணி திருத்தெளி சின்னத்தை தான் நிற்கும். 4.5 வருடம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவில் ஆட்சி நடைபெற்றது. அனைத்து மக்களும் நன்றாக தெரியும். எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். ஒரு வாரம் தேசிய அளவில் கூட்டணி அமைத்து மாண்புமிகு பாரத பிரதமர்கள் தனது வலதுபுறம் உட்கார வைத்து கூட்டணி அறிவிக்கிறார். அமலத்தில் ஒரே வாரத்தில் கூட்டணியை முடித்துக் கொண்டு சொல்வது எங்களுக்கு 4.5 வருஷம் வெளியே சொல்லக்கூடாது. அவ்வளவு அக்கிரமம் செஞ்சாங்க. அதெல்லாம் பொறுத்துதான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.